வைக்கம் நினைவகம் திறப்பு விழாவில் தலைமை உரையாற்றிய கேரள மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எனது மதிப்பிற்குரிய சகாவு பினராயி விஜயன் அவர்களே, முன்னிலையேற்றுள்ள தமிழர் தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்களே, தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள், மூத்த அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்போடு செய்து வெற்றி கொண்டிருக்கக்கூடிய விழா நாயகர் மாண்புமிகு ஏவா வேலுவர்களே, துணை நின்று பணியாற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, கேரள மாநிலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு வி.என். வாசவன் அவர்களே, மாண்புமிகு சஜி செரியான் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, நிறைவாக நன்றி இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் சாரதா முரளிதரன் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் ஜான் சாமுவேல் அவர்களே, கோட்டயம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் ஜார்ஜ் அவர்களே, வைக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சி.கே. ஆஷா அவர்களே, வைக்கம் நகரமன்ற தலைவர் பிரீதா ராஜேஷ் அவர்களே, வார்டு கவுன்சிலர் ராஜசேகர் அவர்களே, ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்த அதிகமான் உள்ளிட்ட தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்களை சார்ந்த சமூக நீதி ஆர்வலர்களை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் தொண்டர்களை, ஊடகத்துறை பத்திரிகை உலக நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சரித்திரதிண்ட ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்தின்ற திவசமானம் பிரவேசனம் நிஷேதிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரினை நம்மள் ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு. ஒரிக்கல் தந்தை பெரியாரினை அரெஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயானு தமிழ்நாடு கேரளா சர்க்காரோட பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கேஷித்துள்ளது. தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமெடுத்த ஊர்ல இன்னைக்கு புகைமாலை சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பெரியாரின் வெற்றி, பெரியார் இயக்கத்தின் வெற்றி, திராவிட இயக்கத்தின் வெற்றி. அந்த வகையில் சமூக நீதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய முன்னிலையில்
பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக தலைவரான நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவகத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது.